ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து 28 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 29 ஜூலைலேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 28 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவல் 2 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் 12th வந்து எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ரண்டிஸ்ஷிப்கான கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 1 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 10th முடிச்சு என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. லெவல் 2 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா வந்து ஃபீஸு. ஸோ அதே அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறவங்க மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் 500 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த 250 ரூபா வந்து பார்த்தோன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். அதே நீங்கள் 500 ரூபா பே பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து எப்போ கிடைக்குன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க, ஆனால் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாவோட ரயில்வே ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன்லாம் வந்து இருக்க போதுன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 60 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்ஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 40 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்ஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி தராங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுங்கிற கோட்டாவில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கான சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் வந்து இருக்கும். அதை வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்கள்கிட்ட ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான கோட்டாக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தேர் வில் பி நோ இன்டர்வியூனே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே போதும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட் லிங்க் rrcr.com கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஃபைல் சைஸ் படி கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.